இப்போ நடக்க போகிற சைக்காலஜி எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தமிழில் தெளிவாக சொல்கிறேன். வளர்ச்சினா என்ன, வளர்ச்சி அதோட இயல்புனா என்ன, முன்னேற்றம்னா என்னங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டினை பார்க்கப்படுது. என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். கொஞ்சம் நல்லா காதில் வாங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக புரியும். ஒரு உயிரியோட ஏதோ ஒரு உயிரி, ஒரு குழந்தையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உயிரியாக இருக்கலாம், அந்த உயிரியோட பெருக்கம் அடைகிறது, உருவம் பெருக்கம் அடைகிறது, அல்லது அளவு அதிகரிக்கிறது, எடை அதிகரிக்கிறது, இதுக்கு தான் பேர் வளர்ச்சின்னு பேர். ஸோ ஒரு உயிரி உருப்பெருக்கம் அடைகிறதோ அல்லது எடை அதிகரிக்கிறதோ இதுக்கெல்லாம் பேர் தான் வளர்ச்சின்னு பேர். ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது பார்த்திங்கன்னா அந்த எதை வச்சு நம்ம வளர்ச்சி அடைச்சுன்னு சொல்கிறோம்னா, உயரத்தை வச்சு சொல்லலாம், எடையை வச்சு சொல்லலாம், இதெல்லாம் கன பரிமாணத்தை வச்சு சொல்லலாம். இது வெளியில் பார்த்தாவே நமக்கு தெரியும். அதான் நம்ம தமிழில் கரெக்டாக சொல்லும்போது இது புறவயத்தன்மையோடு உற்று நோக்கக்கூடிய ஒரு அளவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது வளர்ச்சிங்கிறது. முன்னேற்றங்கிறது வளர்ச்சியோட ஒரு உட்கூறு தான் முன்னேற்றங்கிறது. ஸோ வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து நடைபெறாது. ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்ம வளர்ச்சிங்கிறது நின்னோடும். பார்த்திங்கன்னா அது எப்போ சார் அப்படின்னா, அது மெச்சுரேஷன், அதாவது முதிர்ச்சிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சிங்கிறது நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வளர்ச்சி எப்போதும் ஒரு சீராக இருக்கிறதில்ல. இதே பார்த்திங்கன்னா குழவி பருவம் இருக்கிற ஆரம்ப பருவம், அந்த குழவி பருவத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். பிள்ளை பருவத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். குமர பருவத்தில் மீண்டும் பார்த்திங்கன்னா வேகமாக வளரக்கூடிய அந்த வளர்ச்சி இருக்கக்கூடிய அந்த நிலைங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தையின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த வளர்ச்சியில் வேறுபாடுங்கிறது இருக்கும். நம்ம வளர்ச்சி நிலைகள் பார்ப்போம். குழவி பருவம், அந்த பிள்ளை பருவம், குமரப்பருவம், ஸோ இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது தெரியும் வளர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. சரி, முன்னேற்றத்தை பற்றி நம்ம பார்க்க போனோம்னா, முன்னேற்றம்னா என்ன அப்படின்னா, ஒரு உயிரோட உருவத்தில் அல்லது அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், அது மட்டும் இல்லை, அது இயங்கக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய மேம்பாடு, இந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை குறிக்கிறது தான் முன்னேற்றங்கிறது. சிம்பிளாக சொன்னோம்னா, உருவத்தில் அமைப்பில் மாற்றம் ஏற்படுறது வளர்ச்சி. அது மட்டும் இல்லை, அது இயங்கக்கூடிய விதம். ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, நல்லா வளர்ந்துருக்கான், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா படிக்க ஆரம்பித்தபடி அவனுடைய பிஹேவியர் மாறுது, அவனுடைய அப்ரோச் மாறுது, பேசக்கூடிய விதங்கள் மாறுது, அவன் நல்ல டெவலப்மெண்ட் ஆகி நல்ல ஜாபுக்கு போகிறான். இதுதான் டெவலப்மெண்ட்டுங்கிறது. அதாவது அவன் இயங்கக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். வளர்ச்சியும் இருக்கும், இயங்குகிற விதத்தில் ஒரு மாற்றமும் இருக்கும். அதுதான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ உயிரின் செயல்பாட்டையும் தரத்தையும் குறிக்கிறது தான் முன்னேற்றங்கிறது. சிம்பிளாக சொன்னோன்னா, அதோடய செயல்பாடு, ஏதோ ஒரு உயிரி, அதோடய செயல்பாடு, அதோடய தரம், இதை குறிக்கிறது தான் முன்னேற்றங்கிறது. ஸோ இதோட இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ முன்னேற்றத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கும். வளர்ச்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசில் நின்றுடும். ஆனால் முன்னேற்றம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கும். வயசு வந்தவுடனே பார்த்திங்கன்னா, பூ பெய்தவுடன் வளர்ச்சி மாதிரி முன்னேற்றம் நிற்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வளர்ச்சிங்கிறது நின்றுடும். ஆனால் முன்னேற்றங்கிறது இது இயக்கம் சார்ந்தது, செயல்பாடு சார்ந்தது. அப்போ தொடர்ந்து நடைபெற்றே இருக்கும். பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண டீச்சராக இருக்கவங்க பார்த்திங்கன்னா, நாளைக்கு அடுத்த லெவல் டீச்சராக போகலாம், அடுத்த ஹெச்எம்மாக போகலாம், அடுத்த லெவலுக்கு போகலாம். இதுதான் முன்னேற்றங்கிறது. ஸோ வளர்ச்சிங்கிறது வேறு, முன்னேற்றங்கிறது வேறு. சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இயங்கக்கூடிய விதத்துக்கு பேர் முன்னேற்றம். அந்த உருவ அமைப்பிலோ அல்லது எடையிலோ அல்லது உயரத்திலோ மாற்றம் ஏற்பட்டால் அது வளர்ச்சி. ஸோ வளர்ச்சி முன்னேற்றங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றங்கிறது வளர்ச்சியோட ஒரு உட்கூறுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறதுல. முன்னேற்றங்கிறது எதால் தீர்மானிக்கப்படுதுன்னா, அவங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தான் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறாங்க. நல்ல சூழலில் இருந்தால் நல்ல டெவலப்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்குங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ இதை தவிர வேறு எதுவும் இதில் முக்கியமானதாக சொல்ல முடியாது. முன்னேற்றம் பார்த்திங்கன்னா ஒரு நேர்கோடாக இருக்காது. எப்போதும் பார்த்திங்கன்னா ஸ்பைரலாக இருக்கும், சுருள் வடிவத்தில் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, அடுத்தடுத்த லெவல் முன்னேற்றங்கிறது அடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருமே தவிர வளர்ச்சி மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்காது அப்படிங்கிறது தான். சரி, வளர்ச்சி முன்னேற்றம் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, மெச்சுரேஷன், அதாவது முதிர்ச்சி. முதிர்ச்சிங்கிறது என்னங்கன்னா, இது ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது முதிர்ச்சிங்கிறது ஒரு இயற்கையான செயல்பாடு. எங்கே சார் ஏற்படுன்னா, ஏதோ ஒரு உயிரி இருக்காங்க, இப்போ ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா, அவங்கள மெச்சுரேஷனுங்கிறது உள்ளுக்குள்ளே ஏற்படுது. உள்ளே நிகழக்கூடிய வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் முதிர்ச்சிங்கிறது. அப்போ உயிரியோட இன்டர்னலாக உள்ளே நிகழக்கூடிய வளர்ச்சியால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்துக்கு தான் முதிர்ச்சின்னு பேர். அப்போ உயிரியல் மரபாலையும் அது பெறக்கூடிய பண்பாலையும் இயல்பாலையும் அந்த முதிர்ச்சிங்கிறது ஏற்படுது.
சிம்பிளாக பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ரொம்ப கிளியராக இருக்கும். ஒரு பிஞ்சு பூவாக இருக்குது, அப்புறம் பிஞ்சு வைக்கிது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாங்காவாகுது, அது வந்து முதிர்ச்சி அப்படிங்கிறோம். சரி, அப்போ எது சார் முதிர்ச்சின்னு சொல்கிறோம்னா கரெக்டாக அந்த பூலேருந்து பிஞ்சு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவம் அப்படியே பெருசாகும்போது அது வளர்ச்சி அடையுது. ரைட்டா? வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இன்னும் குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போய் ஒரு மாங்காய் நல்ல காய்ச்ச ஒரு மாங்காவாக ஆகிடுது. அந்த பெரும் வளர்ச்சி நிலைக்கு பேர் தான் முதிர்ச்சின்னு பேர். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி நிலைக்கு தான் முதிர்ச்சின்னு பேர் அப்படிங்கிறது தான் ஒரு மாம்பெஞ்சை வச்சு சொல்லலாம். இதே பார்த்திங்கன்னா மாம்பெஞ்சு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் மாங்காய் வனதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது அழுக தொடங்க ஆரம்பிக்கும். ரைட்டா? ஸோ அது ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லுவோம். முதிர்ச்சி பார்த்திங்கன்னா ஏற்பட்டதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன அது அழுக ஆரம்பிச்சிடுது. அப்போ வளர்ச்சியோட பெருமை எல்லை, அதாவது பெரும் வளர்ச்சி நிலைக்கு பேர் தான் முதிர்ச்சின்னு பேர். இந்த